தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருந்து விலகுகிறது என்று அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருந்து விலகிவிட்டது. எங்கள் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாடு விடுதலை படை, மாவோயிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாடு மீட்சிப்படை என ஒரு அரசியல் தலைமை குழுவை கொண்ட கட்சியாக உள்ளது. எனவே நான் தனித்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. திமுகவுக்கு குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையில் ஆதரவு அளித்தேன். அதை நிறைவேற்றுமாறு கேட்டபோது, நீங்கள் என்ன எங்களை பார்த்து டிமாண்ட் வைப்பது என பெரிய அண்ணன் மனப்பான்மையில் திமுக கையாண்டது. வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துமாறு கோரியும் அதை செய்யவில்லை. இதற்கு முதல்வரை இயக்குகிற உயர்ஜாதி RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகளே காரணம். பரந்தூர் விமான நிலையம் வரும் பகுதியில் திமுக அமைச்சர் ஒருவர் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி போட்டுள்ளார். எந்தெந்த அமைச்சர்கள், எந்தெந்த துறைகளின் செயலர்கள் தவறு செய்தனர் என்ற புள்ளி விபரம் என்னிடம் உள்ளது. இதை தமிழக மக்களிடம் தெரிவிப்பேன். நான் இறுதியாக 3 தொகுதிகள் கேட்டேன். வேறு கட்சி அழைக்கும், அதிக இடங்கள் கொடுக்கும் என்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. பாஜக கூட்டணியில் எங்கள் கட்சி இடம்பெறாது. இனி நான் முன்வைத்த 10 கோரிக்கைகளை ஏற்பவர்களுடன் சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் என்றும் வேல்முருகன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியுள்ளார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதியில் 55 ஆண்டுகளாக திமுக நேரடியாக வெற்றி பெறாத நிலையில் இம்முறை திமுகவை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அக்கட்சியினர் குரல் எழுப்ப தொடங்கியுள்ளனர். இந்த 1971 தேர்தலுக்கு பின் 55 ஆண்டுகளாக பாபநாசம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதில்லை. கடந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னம் வென்றாலும் வேட்பாளர் திமுகவை சேர்ந்தவர் இல்லை. எனவே இந்த தேர்தலில் திமுக வேட்பாளரே நேரடியாக களமிறங்கும் வகையில் தொகுதியை திமுகவுக்கு ஒதுக்க வேண்டும் என கட்சி தலைமையிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அக்கட்சியினர் கூறியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவ பாதிரியார்களை சந்தித்து சிறுபான்மையின மக்களுக்கு மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் குறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விரிவாக தெரிவித்ததைப் போல் தலித் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகளையும் மத்திய அமைச்சர்கள் சந்தித்து பேச உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் கூறியுள்ளன. தமிழகத்தில் பாஜக மதவாத கட்சி, கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், தலித் மக்களுக்கு எதிரான கட்சி என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்கின்றன. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது. இந்த உண்மையை மக்களிடம் தெரிவித்து திமுகவின் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கும் முயற்சியில் பாஜக மேலிடம் ஈடுபட்டுள்ளது. இதற்காக மத்திய அமைச்சர்கள் தமிழகம் வந்து ஒவ்வொரு தரப்பு மக்களின் பிரதிநிதிகளையும் சந்தித்து பேச உள்ளனர். அதன்படி தமிழக பாஜக சிறுபான்மையினர் அணி சார்பில் சென்னையில் கடந்த சனிக்கிழமை நடந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ பாதிரியார்கள் மற்றும் போதகர்களுடன் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆலோசனை நடத்தினார். அதில் சிறுபான்மையின மக்களுக்கு மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள், அவற்றை தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையின மக்கள் பயன்பெற விடாமல் திமுக எப்படியெல்லாம் தடுத்தது என்பன உள்ளிட்டவை குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இதேபோல் மத்திய அமைச்சர்கள் ராம்தாஸ் அத்வாலே, ஜித்தன் ராம் மஞ்சி உள்ளிட்டோர் தமிழகம் வந்து தலித், முஸ்லிம் பிரதிநிதிகளை சந்தித்து மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை எடுத்துரைக்க உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விருப்ப மனு, நேர்காணல், செலவுக்கான பெட்டிகள், இறுதியில் வேட்பாளர் பட்டியல் என்பதுதான் தற்போது வரை தேர்தல் களத்தில் பின்பற்றப்படும் நடைமுறை. ஆனால் புதுச்சேரி NR காங்கிரஸில் விருப்ப மனுக்கள் எதுவும் இதுவரை பெறப்பட்டது இல்லை. வேட்பாளர்களுக்கு நேர்காணலும் நடத்தப்பட்டது கிடையாது எனில் வேட்பாளர் தேர்வு எப்படி நடக்கிறது? NR காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட வேட்பு மனுக்களுடன் முதல்வர் ரங்கசாமியின் வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ள அப்பா பைத்தியசாமி கோவிலுக்கு சென்று காத்திருப்பர். கோவிலில் பூஜையில் இருக்கும் ரங்கசாமியிடம் வேட்பு மனு தாக்கலுக்கான விண்ணப்பத்தை கொடுப்பர். கோவிலின் கருவறைக்குள் சென்று அப்பா பைத்தியம் சுவாமிக்கு ரங்கசாமியே நேரடியாக அபிஷேகம், பூஜைகள் நடத்தி நைவேத்தியத்தை தன் கைகளால் எடுத்து ஊட்டிவிடுவார். பின் அப்பா பைத்தியம் சுவாமியிடம் ரங்கசாமி தனியாக பேசிவிட்டு சுவாமியின் உத்தரவுக்காக காத்திருப்பார். உத்தரவு கிடைத்ததும் கருவறையில் இருந்து வெளியே வரும் ரங்கசாமி சுவாமி அருள்வாக்கு கூறிய வேட்பாளருக்கு மட்டும் விபூதி பூசி எலுமிச்சம் பழம் தருவார். ரங்கசாமி யாருக்கு எலுமிச்சை கொடுக்கிறாரோ அவரே சம்பந்தப்பட்ட தொகுதியின் NR காங்கிரஸ் வேட்பாளர் ஆவார். NR காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த 2011ஆம் ஆண்டில் இருந்தே இந்த நடைமுறைதான். இந்த தேர்தலிலும் இப்படித்தான் வேட்பாளர்களுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட +2 மாணவியின் குடும்பத்தினரை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது, உங்கள் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருப்போம், கொல்லப்பட்ட மாணவியின் சகோதரிக்கான கல்வி செலவு, வேலைக்கான அனைத்து உதவியும் செய்வோம், தைரியமாக இருங்கள் என்று கனிமொழி உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு நிம்மதியையும் அமைதியையும் அளிக்கும் வகையில் போலீசார் விரைந்து செயல்பட்டு சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்துள்ளனர். கொல்லப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கும் வகையில் நிச்சயமாக உச்சபட்ச தண்டனை பெற்று தரப்படும். பாதிக்கப்பட்டோருக்கு நியாயம் கிடைக்கும் வகையில் சட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 12 சீட்டு வழங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அமமுக வட்டாரங்கள் கூறுகையில், கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேனி, திருச்சி ஆகிய 2 தொகுதிகளில் அமமுக போட்டியிட்டது. தென் மாவட்டங்களில் அமமுகவுக்கு என கணிசமான ஓட்டு வங்கி உள்ளது. இதனால் இந்த சட்டசபை தேர்தலில் இரட்டை இலக்க தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் 12 தொகுதிகள் ஒதுக்குமாறு கேட்டுள்ளோம். அதை பரிசீலிப்பதாக பாஜக தலைமை தெரிவித்துள்ளது என்று கூறியுள்ளனர்.